சில கஷ்ட காலங்கள், சில கடினங்கள், சில சோதனைகள் என் அளவுக்கு மேல என்னை சந்திக்கும் போது நான் சின்ன வயதுல அல்லது இப்ப கூட அப்படின்னு நினைப்பேன், பா இந்த நாள்ல கடவுள் எனக்கு நிறைய கிருபை கொடுத்தார் அப்படின்னு நான் நினைப்பது என் வழக்கம். யாராவது அப்படி நினைச்சிருக்கீங்களா? ஐயோ எவ்வளவு கஷ்டங்க, இன்னைக்கு என்னமோ தெரியல கடவுள் எனக்கு இல்லைங்க, அவர் எல்லா நாளும் கிருபையா தான் இருக்கிறார். அவர் என்ன இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் 90%, அடுத்த நாள் 110% இல்லைங்க, அவர் எல்லா நாளும் கிருபையாய் தான் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு ஏன் அப்படி தோணிச்சுன்னா, நான் சொல்றேன், அவர் இரக்கமுள்ளவரா இருக்கிறார். ஆனால் நீங்க கஷ்டப்பட்ட போது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவரோடு நெருங்கிய போது அந்த கிருபை உங்களுக்கு அதிகமா கிடைச்சிருக்கு என்றுதான் அர்த்தமாகும். புரியல உங்களுக்கு? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க இன்னும் கொஞ்சம் நெருங்குனீங்க, கடவுளுடைய கிருபை பெற்றுக் கொண்டீங்க. அதான் எபிரேய நிருபக்காரன் சொன்ன, அப்படி கிருபையின் சிங்காசனத்தை தைரியமாய் நெருங்கி வாருங்கள். சில நாள் நம்ம பாட்டு இருப்போம், நம்ம கிருபையை தேட மாட்டோம். சில கஷ்ட காலங்கள் தேடுவோம், கிருபை மாறல. நீங்க தேடுவதில் ஒரு ஆழம் வந்திருக்கு. நீங்கள் நெருக்கி தேடுனால உங்களுக்கு கர்த்தர் இன்னும் கொஞ்சம் கிருபை கொடுத்தார். கிருபை நீங்க பெற்றுக் கொண்டீர்கள். ஆமென்.